அண்ணன் சீமான் வந்து இடைத்தேர்தல் எப்ப வரும் அப்படின்னு வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அத வந்து நக்கல் அடிக்கிறாங்களாம். நீங்க எதுக்கு வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? கடைசி வரைக்கும் நீங்க இலவு காத்த கிளிதான். யாருக்கும் யாருக்கும் போட்டினே தெரியாம நீங்க வேற. இத பார்த்த உடனே வந்துச்சு பாரு வெறுப்பு. சீமான் வந்து சொல்லல அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் யாருன்னு யாருக்குமே தெரியாம போயிருக்குமா? இப்படி ஒரு கருத்தை அவர் முன்வைத்த போது ஆரம்பத்திலேயே அவரை நாம கண்டிச்சிருக்கணும், எச்சரிச்சிருக்கணும். நாம விட்டதோட பாவம் அவங்க இதையே திரும்ப திரும்ப சொல்றாங்க. இது தப்பு. அண்ணன் சீமான் மேலையும் நாம் தமிழர் கட்சி மேலையும் வன்மத்தையும் வெறுப்பையும் வாரி அரைக்கணும். அப்பதானே ஆள் பிடிக்க முடியும். விக்கலாம் அப்படின்னு சதுப்பு நிலங்கள்ல அபார்ட்மெண்ட் கட்டி அந்த சதுப்பு நிலங்களை எப்படி எல்லாம் கூறு போட்டு விக்கலாம் அப்படின்னு தான் திமுக பாக்குது. இந்த லட்சணத்துல திமுகவும் சுற்றுச்சூழல் அரசியலை பேசும். அதனால சுற்றுச்சூழல் அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் இல்லை அப்படின்னு பேசுறாங்க. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமான் சொல்லிதான் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் யாருன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க. என்னங்க அபத்தம் இது? அவர் சொல்லலன்னா தேசிய தலைவரை பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்காதா? சீமான் வந்து சொல்லல அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் யாருன்னு யாருக்குமே தெரியாம போயிருக்குமா? இப்படி ஒரு கருத்தை அவர் முன்வைத்த போது ஆரம்பத்திலேயே அவரை நாம கண்டிச்சிருக்கணும், எச்சரிச்சிருக்கணும். நாம விட்டதோட பாவம் அவங்க இதையே திரும்ப திரும்ப சொல்றாங்க. இது தப்பு, இது அபத்தம் அப்படின்னு ஒருத்தர் பேசின காணொலிய இப்பதான் பார்த்தேன். ரொம்ப பழைய காணொலி போல இருந்தாலும் என்னுடைய கண்ணுல இப்பதான் பட்டுச்சு. இப்படி எல்லாம் பேசுறவங்களுக்கு இத்தனை நாட்களாக நம்ம மேல ஏதோ குறை இருக்கு, அதையெல்லாம் திருத்திக்கணும் என்பதற்காகத்தான் இப்படி எல்லாம் விமர்சிக்கிறாங்க. நம்முடைய கொள்கை, கோட்பாடு, தத்துவம், செயல்பாடு இதெல்லாம் இவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு போல, முரண்பாடு இருக்கு போல, அதையெல்லாம் மாத்திக்கணும் என்பதற்காகத்தான் இப்படி எல்லாம் கடுமையா விமர்சிக்கிறாங்க அப்படின்னு அமைதியா இந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து போய்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது, இப்படி எல்லாம் பேசுறவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேலையும் அண்ணன் சீமான் மேலையும் முரண்பாடு இல்ல. அதுக்கு மாறா வன்மம், பொறாமை, வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, குறிப்பா வைத்தறிச்சல் இதெல்லாம் இருக்கு. இதோட வெளிப்பாடுதான் அவங்களை இப்படி எல்லாம் பேச வைக்குது. அண்ணன் சீமான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு, விமர்சனங்கள் என்பது வெறும் சொற்கள் தானே தவிர நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. வைர கற்களை விட்டெறிந்தால், அதாவது நியாயமான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்தால் அதை நாம எடுத்துக்கலாம். ஆனா ஒண்ணுத்துக்கும் உதவாத பொறாமையிலையும் வெறுப்புலையும் பேசுற விமர்சனங்களை கண்டுக்காதீங்க, அதெல்லாம் வெறும் கற்கள், அதை கடந்து போங்க அப்படின்னு சொன்னாரு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாட்களாக இந்த விமர்சனங்களை எல்லாம் நாம அமைதியா கடந்து போய்கிட்டு இருந்தோம். ஆனா இப்படிப்பட்ட விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் நாளுக்கு நாள் அண்ணன் சீமான் மேல இருக்கிற வன்மத்துல, வெறுப்புல, பொறாமையில, காழ்ப்புணர்ச்சியில ரொம்ப ரொம்ப மோசமான, உண்மைக்கு புறம்பான அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம எப்படி நம்மால கடந்து போக முடியும்? இப்ப அவங்க கேக்குறாங்கல்ல, சீமான் வந்து சொல்லலன்னா தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனை யாருன்னு யாருக்குமே தெரியாதா அப்படின்னு. அவங்களுக்கு நாம ஒரு கேள்வியை முன்வைக்கலாமே, யார் யாருக்கு தேசிய தலைவரை பற்றி தெரிந்திருந்தது? அண்ணன் சீமான் வந்து பேசுவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் யார் யாருக்கு தேசிய தலைவரை பற்றி தெரிந்திருந்தது? கேள்வி தெளிவா புரியுதா? ஒரு எடுத்துக்காட்டோட விளக்குறேன். இயேசு யார் என்பது அவருடைய சீடர்களுக்கு நல்லாவே தெரியும். இயேசு யார், அவருடைய மகிமை என்ன, அவர் மக்களுக்கு என்னென்ன அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார், என்னென்ன உபதேசங்களை எல்லாம் செய்திருக்கிறார், அவர் யாருடைய மகன் என்பது எல்லாமே இயேசுவோட சீடர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா மக்களுக்கு தெரியுமா? மற்ற நாட்டு மக்களுக்கு இயேசு யார் என்பது பற்றியும் அவருடைய மகிமைகள் பற்றியும் தெரியுமா? தெரியாது. அதையெல்லாம் தெரியப்படுத்தியது யாரு? இயேசுவோட சீடர்கள். இப்ப அதே மாதிரி தான் தேசிய தலைவரை இங்கிருக்கின்ற சில தமிழ் தேசிய இயக்கங்கள், ஓட்டு அரசியல்ல ஈடுபடாத தமிழ் தேசிய இயக்கங்கள், மே 17 மாதிரியான இயக்கங்கள், அதை தாண்டி அரசியலை உற்று கவனிப்பவர்கள், தமிழ் தேசிய இன விடுதலையை ஆதரிப்பவர்கள், எதிர்ப்பவர்கள், இவங்களுக்கு தேசிய தலைவரை பற்றி தெரிந்திருந்தது. இது ரொம்ப ரொம்ப ஒரு குறுகிய வட்டம். புரியுதா? இதை தாண்டி வெகு மக்களுக்கு தேசிய தலைவரை பற்றி தெரிந்திருந்ததா? மற்ற மாநில மக்களுக்கு தேசிய தலைவரை பற்றி தெரிந்திருந்ததா? அவருடைய போராட்ட நியாயம் என்ன என்பது பற்றி அவங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்ததா? இல்ல. அதையெல்லாம் தெரியப்படுத்தியதில் பெரும் பங்கு வகித்தது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான். இயேசு யார் என்பதை மக்களுக்கு அவருடைய சீடர்கள் எப்படியெல்லாம் எடுத்து சொன்னாங்களோ அதே மாதிரியான ஒரு வேலையத்தான் அண்ணன் சீமானும் செஞ்சாரு.
இயேசுவோட சீடர்கள் என்ன வேலை செஞ்சாங்களோ அதே வேலையத்தான் அண்ணன் சீமானும் செஞ்சாரு. அண்ணன் சீமான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்த தேசிய தலைவர் அண்ணன் சீமானோட வருகைக்கு பிறகு வெகு மக்கள் மயப்பட்டாரு. பல இளைஞர்கள் மத்தியில தேசிய தலைவரை கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான் தான். இன்னைக்கு பல இளைஞர்களோட அலைபேசியில் முகப்பு படமாக தேசிய தலைவர் இருக்கிறாரு அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணமே அண்ணன் சீமான் தான். இப்படிப்பட்ட செயல்பாடுகளுக்கு பெரும் பங்கு வகித்தது அண்ணன் சீமான் தான். நீங்க மறுத்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, வேணாம், இப்படி வச்சுக்குவோம். அண்ணன் சீமான் வரல. அண்ணன் சீமான் இல்லாம 2009 இருந்து இந்த 2026 வரை வேற யாரு தேசிய தலைவரை பற்றி அதிகமா பேசினாங்க? எடுத்து காட்டட்டுமே. எந்த இயக்கம் பேசுச்சு? எந்த தலைவர் பேசினாரு? எந்த இயக்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஓராண்டு கூட தவறாம எந்த இயக்கம் தேசிய தலைவரோட பிறந்த நாளையும் மாவீரர் நாளையும் இனப்படுகொலை நாளையும் முன்னெடுத்தாங்க? சொல்லட்டுமே, எடுத்து காட்டட்டுமே. 2009 இருந்து இந்த 2026 வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஓராண்டு தவறாமல் இனப்படுகொலை நாளையும் தேசிய தலைவரோட பிறந்த நாளையும் மா வீரர் நாளையும் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருப்பது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான். ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி தேசிய தலைவர்னா யாரு, அவருடைய வீரம் என்ன, அவருடைய இலக்கு என்ன, அந்த இலக்கை அடைவதற்கு அவர் செய்த தியாகம் என்ன, பலாயிரக்கணக்கான மாவீரர்கள் எதற்காக தங்களுடைய உயிரை கொடுத்து போராடினார்கள் என்பதையெல்லாம் எடுத்து சொல்வது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான். இதெல்லாம் இப்படிப்பட்ட கேவலமான விமர்சனங்களை முன்வைப்பவர்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா தெரியும், நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்படிப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அப்ப அவங்கள நாம என்னன்னு சொல்லலாம்? அவங்களுக்கு வன்மம், பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, வைத்தெரிச்சல், அதனால தான் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லலாம். அதுதான் பொருத்தமா இருக்கும். இதே கருத்தை சொன்ன நபர் இப்ப சமீபத்துல இன்னொரு கருத்தையும் சொல்லி இருக்கிறாரு. அண்ணன் சீமான் பல்லாவரத்துல ஒரு கூட்டத்துல பேசும்போது முதலமைச்சர் விஜய் மேல ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. 30 ஆண்டுகளாக திரைப்படங்கள்ல நடிக்கும் போது வராத ஜோசப் அரசியலுக்கு வந்த பிறகு எப்படி வருது? 30 ஆண்டுகளாக நடித்த படங்கள்ல வராத ஜோசப் என்ற பெயர் கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட டைட்டில் கார்டுல மட்டும் எப்படி வருது? எதுக்காக நீங்க உங்களுடைய மதத்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியிலையும் உங்களுடைய சமூகத்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் போட்டி போட்டீங்க? அப்படி மதத்தையும் சமூகத்தையும் பார்த்து தேர்தல்ல போட்டி போட்டுட்டு இப்ப நாங்க சாதியை ஒழிச்சிட்டோம்னு சொல்றீங்களே, இது நியாயமா அப்படின்னு அண்ணன் சீமான் ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. இந்த விமர்சனத்தோட விளக்கம் என்ன அப்படிங்கிறது இதை பார்க்கின்ற பாமரனுக்கு கூட தெரியும். ஆனா நம்ம மேல வன்மத்தோடையும் பொறாமையோடையும் வெறுப்போடையும் இருக்கிறவங்களுக்கு இந்த கருத்தை எப்படி திரிக்கலாம் அப்படின்னு தான் தோணும். அப்படி தோணித்தான் அவங்க அண்ணன் சீமானோட இந்த கேள்விய கருத்தை திரிச்சும் விட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முருகன் விஜயோ, ஜோசப் விஜயோ, முகமது விஜயோ யாராக இருந்தாலும் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு பார்ப்பது தமிழ் தேசியம் ஆகாது. மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு பார்ப்பது தமிழ் தேசிய அரசியலே அல்ல அப்படின்னு பேசியிருந்தாங்க, பதிவு போட்டு இருந்தாங்க. அண்ணன் சீமான் மத அடிப்படையில் பாகுபாடை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவா இந்த கருத்தை முன் வச்சாரு? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி முருகன் விஜயோ, ஜோசப் விஜயோ, முகமது விஜயோ யாராக இருந்தாலும் மதத்தின் அடிப்படையில் தமிழ் தேசியமும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி அவர்களிடம் பாகுபாடு காட்டாது. ஆனா அரசியலுக்காக, அரசியல் தேவைக்காக, அரசியல் லாபத்திற்காக தன்னுடைய மத அடையாளத்தை முன்வைத்து தமிழ் தேசிய இன மக்கள் மத்தியில் திடீரென்று ஒரு மத பிளவை உண்டாக்கினால், மத ரீதியான சமூக ரீதியான பிளவை உண்டாக்கினால் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானோ கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. அந்த உணர்வின் வெளிப்பாடுதான் அண்ணன் சீமானோட இந்த விமர்சனம். இத புரிஞ்சுக்க முடியாதா? புரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் நாங்க இப்படித்தான் கருத்தை திருச்சி பரப்புவோம். சீமான் மத அடிப்படையில் மக்களை பாகுபடுத்தி பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி மத சிறுபான்மையினர் மத்தியில சீமானுக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டி விடுவோம். இது ஒரு வேலை, இது ஒரு பொழப்பு. தெளிவா சொல்றனே, 30 ஆண்டுகளாக விஜய் திரைப்படங்களில் நடித்த போது அவர் வெறும் விஜயாகத்தான் இருந்தார். எனக்கெல்லாம் சத்தியமா சொல்றேன், விஜய் எந்த மதம் அப்படின்னு தெரியவே தெரியாது. இத்தனைக்கும் நான் எல்லாம் ஒரு மொரட்டு அணில், நான் எல்லாம் தீவிரமான விஜய் ரசிகன். அப்படி இருந்தும் கூட விஜய் யாரு, அவருடைய மதம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. மெர்சல் படத்தோட பிரச்சனை, அந்த படத்துல ஜிஎஸ்டி பத்தி விஜய் ஒரு வசனம் பேசியிருப்பாரு. அதுக்காக எச் ராஜா விஜயை ஜோசப் விஜய் அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தாரு.
அவர் கிறிஸ்தவர். அதனால தான் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை விமர்சனம் பண்ணி தன்னுடைய படத்துல வசனம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு பேசினாரு. அப்பதான் தமிழ்நாட்டுல பல பேருக்கு விஜய் கிறிஸ்தவரா அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஆனா அன்னைக்கும் எச் ராஜாவை கண்டித்து பேசியது தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான். யாரா இருந்தா என்ன, அவர் தமிழர், எங்களுடைய இனத்தை சேர்ந்தவர். அவர் முன் வச்ச கருத்துக்கு விமர்சனத்துக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு எதுக்காக அவருடைய மதத்தை கையில எடுக்கிறீங்க அப்படின்னு விஜயை பாதுகாத்து பேசியது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான். அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்காக விஜய் கிட்ட மத ரீதியாக பாகுபாட காட்டணும்? நாங்க முன் வச்சது கேள்வி. அவர் தான் சொன்னாரு, தாவேகா தமிழ்நாட்டோட தேர்தல்ல இருந்த சாதியையும் மதத்தையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தையும் ஒழிச்சிருக்கு அப்படின்னு. அதெல்லாம் இல்லப்பா, நீயே சாதி பார்த்தும் மதம் பார்த்தும் தான் தேர்தல்ல போட்டி போட்ட. 30 ஆண்டுகளாக நீ திரைப்படங்கள்ல நடிக்கும் போது இளைய தளபதியா இருந்த, உங்கள் விஜயா இருந்த, ஆனா அரசியலுக்கு வந்த உடனே நீ ஜோசப் விஜயா மாறிட்ட. அப்ப உன்னுடைய அரசியல் தேவைக்காக, உன்னுடைய அரசியல் லாபத்திற்காக தமிழ் தேசிய இன மக்களை மத ரீதியாக நீ பிளவுபடுத்தலாமா, கூறு போடலாமா? இதெல்லாம் தப்பு இல்லையா? அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை முன் வச்சாரு. எவ்வளவு எளிமையான ஒரு விமர்சனம்! இத கூட அந்த வன்மவாதிகளால புரிஞ்சுக்க முடியாதா? புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு நல்லாவே புரியும். இருந்தாலும் இப்படியெல்லாம் தான் அண்ணன் சீமான் மேலையும் நாம் தமிழர் கட்சி மேலையும் வன்மத்தையும் வெறுப்பையும் வாரி அரைக்கணும். அப்பதானே ஆள் பிடிக்க முடியும். அடுத்து இன்னொரு பேட்டியில பேசும்போது அந்த வன்மவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் அரசியலை பத்தி அதிகமா பேசுது. சுற்றுச்சூழல் அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் கிடையாது. நாளைக்கே திமுகவும் கமலஹாசனும் கூட சுற்றுச்சூழல் அரசியலை பேசுவாங்க. அதுக்காக அவங்க தமிழ் தேசியவாதிகளா ஆயிடுவாங்களா? சுற்றுச்சூழல் அரசியல் என்பது உலகம் முழுவதும் பொதுவான ஒன்று. அதை பேசுறதுனாலயே அது தமிழ் தேசிய அரசியல் ஆயிடாது அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சாங்க. என்ன ஒரு அற்புதமான கருத்து! தேசிய இன அரசியல்னா என்ன? நான் தமிழ் தேசிய அரசியல்னா என்னன்னு கேட்கல. பொதுவா தேசிய இன அரசியல்னா என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன? இப்ப கன்னட தேசிய அரசியலா இருக்கட்டும், தெலுங்கு தேசிய இன அரசியலா இருக்கட்டும், மலையாள தேசிய இன அரசியலா இருக்கட்டும், மராத்தி, குஜராத்தி, ஒடியா, வங்காளி, இந்தி அப்படின்னு எந்த தேசிய இன அரசியலாக இருந்தாலும் ஒவ்வொரு தேசிய இன அரசியல் என்பது அந்த தேசிய இன மக்களோட எல்லா உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும். அதுதான் தேசிய இன அரசியலோட முதன்மையான நோக்கமே. எல்லா உரிமைகளும் அப்படின்னா என்ன? அரசியல் உரிமைகள் மட்டும் கிடையாது, என்னுடைய நாட்டின் வளங்கள், அதில் யாருக்கு முன்னுரிமை உண்டு, இதையும் நாம முன்னெடுக்கணும். அதுவும் தமிழ் தேசிய அரசியல்ல, தேசிய இன அரசியல்ல ஒரு அங்கம் தான். தமிழ் தேசிய இனத்தோட அரசியல் உரிமைகளை பாதுகாக்கின்ற அதே நேரத்துல தமிழ்நாட்டோட காட்டு வளம், கனிம வளம், மலை வளம், நீர் வளம், மணல் வளம், எல்லா வளத்தையும் பாதுகாக்கணும். அதுவும் கூட தமிழ் தேசிய இன அரசியல் தான். அதுவும் கூட ஒரு அங்கம் தான். தமிழ்நாட்டோட சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் தமிழ் தேசிய இன அரசியலுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு. அதை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு நாம தமிழ் தேசிய அரசியலை பேசி எந்த பயனும் இல்லை. சுற்றுச்சூழல் அரசியலை யார் வேணாலும் பேசுவாங்க, திமுக கூட பேசுவோம், கமலஹாசன் கூட பேசுவாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த வன்மவாதிகள். அவங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன், இத்தனை நாட்களாக திமுகவும் சரி கமலஹாசனும் சரி எத்தனை இடத்துல சுற்றுச்சூழல் அரசியலை பத்தி பேசி இருக்கிறாங்க? மணற்கொள்ளைய பத்தி பேசி இருக்கிறாங்க, கனிம வள கொள்ளைய பத்தி பேசி இருக்கிறாங்க, மலைகளை வெட்டி அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு போறாங்களே அதையெல்லாம் எதிர்த்து எப்போது திமுகவும் கமலஹாசனும் பேசி இருக்கிறாங்க? நாம் தமிழர் கட்சியை பார்த்து சும்மா ஒப்புக்கு சப்பானியா திமுகவும் சுற்றுச்சூழல் அணியை உருவாக்குனாங்க. அந்த அணிக்கு கார்த்திகேய சிவசேனாதிபதிய தலைவராகவும் போட்டாங்க. திமுகவோட சுற்றுச்சூழல் அணி அது உருவாக்கப்பட்ட காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் சுற்றுச்சூழலுக்கு என்ன பெரிய பங்களிப்பை செஞ்சிருக்கு? சுற்றுச்சூழல் அரசியலை யார் வேணாலும் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்கள பார்த்து கேட்கிறேன், திமுகவோட சுற்றுச்சூழல் அணி இது நாள் வரை தமிழ்நாட்டோட சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் என்ன பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க? எத்தனை இடத்துல பனை விதை நட்டு இருக்கிறாங்க, எத்தனை இடத்துல மரம் நட்டு இருக்கிறாங்க, எத்தனை குளங்களை தூர்வாரி இருக்கிறாங்க? நாம் தமிழர் கட்சி மாதிரி சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்துல வழக்கு போட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்களா? இல்ல. சதுப்பு நிலங்கள்ல அபார்ட்மெண்ட் கட்டி அந்த சதுப்பு நிலங்களை எப்படியெல்லாம் கூறு போட்டு விற்கலாம் அப்படின்னு தான் திமுக பாக்குது. இந்த லட்சணத்துல திமுகவும் சுற்றுச்சூழல் அரசியலை பேசும். அதனால சுற்றுச்சூழல் அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் இல்லை அப்படின்னு பேசுறாங்க.
சுற்றுச்சூழல் அரசியல் என்பது உலகம் முழுமைக்கும் பொதுவான ஒரு அரசியல். அப்புறம் 3 மாசம், வெறும் 3 மாசம் தமிழ்நாட்டோட கனிம வளங்களை அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு போவதற்கு இடைக்கால தடையத்தான் தாவேக அரசு விதிச்சது. உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய செயல். நாமளும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். ஆனா இந்த 3 மாத கால இடைக்கால தடைய கூட அண்டை மாநிலங்களால பொறுத்துக்க முடியல. குறிப்பா கேரளாவால பொறுத்துக்கவே முடியல. இந்த தடை விதிச்ச அடுத்த நிமிஷம் கேரள முதலமைச்சர் வி.டி. சதீசன் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய்க்கு கடிதம் எழுதுறாரு. நீங்க உங்களுடைய கனிம வளங்களை எல்லாம் அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு போக கூடாதுன்னு தடை விதிச்சிட்டீங்க. இதனால கேரளாவோட உள்கட்டுமான செயல்பாடுகள் பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால உடனடியாக நீங்க இந்த தடையை விலக்கி உங்களோட மலைகளை எல்லாம் உடைச்சி டாரஸ் லாரிகள்ல ஏத்தி எங்க மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு கடிதம் எழுதினாரு. எப்படி இருக்கு பாருங்க. அவருடைய மாநிலத்துல மலை வளத்தையும் காட்டு வளத்தையும் நீர் வளத்தையும் ஆற்று மணல் வளத்தையும் நல்ல பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு தமிழ்நாட்டோட மலைகளை எல்லாம் உடைச்சு கொடுங்க, நாங்க எங்க ஊர்ல கட்டடம் கட்டணும், துறைமுகம் கட்டணும், சாலை போடணும் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல அவருடைய அந்த சுற்றுச்சூழல் அரசியல் என்பது எங்க போச்சு? அது எங்கேயோ போயிருச்சு. அவருடைய மாநிலத்தோட இயற்கை வளத்தையும் சுற்றுச்சூழலையும் அவர் எப்படி பத்திரமா பாதுகாத்துக்கிறாரு, அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் அவங்க மாநிலத்தோட அவங்க நாட்டோட வளத்தை பாதுகாத்துக்கணும். அது அந்தந்த தேசிய இன அரசியலை முன்னெடுப்பவர்களோட முக்கியமான தலையாய கடமை. இந்த பேசிக் கூட தெரியாமத்தான் நாம் தமிழர் கட்சி மேல இந்த விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்கிறீங்களா? அப்புறம் கடைசியா ஒரு விமர்சனம் வந்துச்சு, இப்பதான் அதையும் பார்த்தேன். எல்லாமே ஷார்ட்ஸா தான் வருது. அண்ணன் சீமான் இடைத்தேர்தல் எப்ப வரும் அப்படின்னு வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதை நக்கல் அடிக்கிறாங்களா? நீங்க எதுக்கு வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? கடைசி வரைக்கும் நீங்க இலவு காத்த கிளிதான். யாருக்கும் போட்டினே தெரியாம நீங்க வேற. இத பார்த்த உடனே வந்துச்சு பாரு வெறுப்பு. சரிப்பா, நாங்க தேவையில்லாம இடைத்தேர்தலுக்காக ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்க கடைசி வரைக்கும் இலவு காத்த கிளிதான். அது எல்லாத்தையும் விட்டுறோம். கடைசியா ஒண்ணு சொன்னீங்கல்ல, யாருக்கும் போட்டினே தெரியாம தேவையில்லாம நீங்க குறுக்கல வரீங்க அப்படின்னு. அதை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. யாருக்கும் இங்க போட்டி நடக்குது? தாவேகா சொல்ற மாதிரி, முதலமைச்சர் விஜய் சொல்ற மாதிரி இங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு விஜய், இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு இவங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி நடக்குதா? அதைத்தான் சொல்ல வரீங்களா? சரி, அப்படித்தான் போட்டி நடக்குது அப்படின்னே வச்சுக்குவோம். இதுல நீங்க எந்த பக்கம்? சத்தியமா நீங்க திமுக பக்கம் இல்ல, அது எனக்கே நல்லா தெரியும். அப்ப நீங்க விஜய ஆதரிக்கிறீங்க அதானே? அத சொல்லாம சொல்றீங்க. அப்ப விஜயோட ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்துகிட்டு தான் நீங்க நாம் தமிழர் கட்சி மேலையும் அண்ணன் சீமான் மேலையும் இவ்வளவு விமர்சனங்களை முன்வைக்கிறீங்களா? விஜய எந்த இடத்துல இருந்து நீங்க ஆதரிக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். தான் தமிழன் என்றோ தன்னுடைய தாய்மொழி தமிழ் என்றோ சொல்லிக் கொள்ளாத நபர், தன்னுடைய தேசிய இன அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொள்ளாத ஒரு நபர் தான் யாரு? விஜய். அவரை நீங்க ஆதரிக்கிறீங்களா? விஜயோட 5 கொள்கை தலைவர்கள்ல ஒருத்தர் ஈவேரா. விஜய நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னா அவருடைய ஈவேரா ஆதரவு நிலைப்பாட்டையும் ஆதரிக்கிறீங்களா? அப்படி நீங்க ஈவேராவை ஆதரிச்சீங்க அப்படின்னா அப்புறம் நீங்க எப்படிங்க தமிழ் தேசியவாதியா இருக்க முடியும்? இது உங்களுடைய கருத்து தான். உங்களுடைய கருத்தை தான் நான் திருப்பி கேட்கிறேன். ஈவேராவை ஆதரிச்சவன் யாராச்சும் தமிழ் தேசியவாதியா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கறீங்க இல்லையா? நீங்க விஜய் மூலமாக மறைமுகமா ஈவேராவை ஆதரிக்கிறீங்களே, அப்ப நீங்க எப்படி தமிழ் தேசியவாதியா இருக்க முடியும்? திரும்பவும் சொல்றேன், கடைசியா சொல்றேன், நியாயமான விமர்சனங்களை முன்வைங்க, ஏத்துக்கிறோம். அதை விட்டுட்டு அவதூறு பரப்பணும், சீமான் மேல மக்களுக்கு வெறுப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட 10ஆம் பசலித்தனமான கருத்துக்களை எல்லாம் பேசுனீங்க அப்படின்னா எங்களாலையும் எதிர்வினை ஆற்ற முடியும். தெளிவா புரியுதா? இந்த காணொளி பற்றி உறவுகள் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் அந்த வன்மவாதியோட ஆதரவாளர்கள் வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல போய் நீங்க கழுவி ஊத்துங்க, திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நாம மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக் குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க. நன்றி, வணக்கம்.